உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் பட்ஜெட் இருக்கு. ஸோ இந்த 50,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு பக்கம் பார்த்தோம்னா பிளேஸ்டேஷன் ரெடியாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக புதுசாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிசி பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது, நம்ம கேமிங் பிசி அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெண்டுலையுமே 50,000 ரூபாய் பட்ஜெட்டில் எது கிங், எது நல்லா இருக்கும், ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 50,000 ரூபாய் பட்ஜெட் பிசி வர்சஸ் இந்த பிளேஸ்டேஷன், இதில் யார் வின் பண்ண போகிறாங்கிறத இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ நாம பிளேஸ்டேஷனோட ப்ரைஸ் எடுத்துட்டோம்னா 45,000 50,000 வரைக்குமே வரும். ஸோ இதே 15,000 நாம ஒரு கேமிங் பிசி பண்ணோம்னா அதோட நல்ல ஸ்பெக்ஸ்னா இப்படி தான் இருக்கும். ஏஎம்டியோட 5600, அது கூடவே ஏஎம்டியோட RX 6600, அப்புறமா 3200 CL16 16GB RAM B450 மதர் போர்டு, 1GB NVMe, அது Gen 3 இல்லைனா Gen 4 நமக்கு அந்த டைமில் அவைலபிள் எது இருக்கோ அதை பார்த்து நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பில்டு தான் நாம கேமிங் பிசிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஏன்னா இந்த பில்டு தான் நம்மளால 50,000 டீசெண்டாக பண்ண முடியும். ஸோ இந்த கேமிங் பிசி வர்சஸ் பிளேஸ்டேஷன் 5 இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணால் எது பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாம ஒவ்வொரு டாப்பிக்கை அப்படியே கவர் பண்ணி போகலாம். ஸோ முதல்ல நாம கேம் லைப்ரரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கேம் லைப்ரரினா இப்போ பிளேஸ்டேஷனுக்கு எவ்வளோ கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிசிக்கு எவ்வளோ கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பிளேஸ்டேஷன் 5 எடுத்துட்டீங்கன்னா அதில் பேக்வர்ட் கம்பேட்டிபிள்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்டேஷன் 4 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ பிளேஸ்டேஷன் 5 உங்களால் பிளேஸ்டேஷன் 4 கேம், பிளேஸ்டேஷன் 5 கேம்ஸ் இதை தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அண்டர் 8,000 தான் வரும். ஒரு சரியான நம்பர் கிடையாது, கொஞ்சம் கீழே இல்லைனா கொஞ்சம் மேலே இருக்கலாம். ஸோ 8,000 கேம்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே இந்த 8,000 கேம்ஸுக்குள்ளேயே பிளேஸ்டேஷனில் ரொம்ப பாப்புலராக இல்லைன்னு சொல்கிற மாதிரி பிளேஸ்டேஷன் 5 ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் அந்த கேம்ஸ் பிளேஸ்டேஷன் 5ல மட்டும்தான் ஆட முடியும். ஆனால் அப்படி கிடையாது. ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷனில் தான் அதாவது பிளேஸ்டேஷன் 5 எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரீசன் என்னன்னா பிளேஸ்டேஷன் 5க்கு வந்த கேம்ஸ் வந்தாலுமே ஒரு 1 இயர் இல்லைனா 2 இயர் தாண்டி மோஸ்ட்லி அது பிசிக்குமே வரும். ரொம்ப ரேராக கொஞ்சம் கேம்ஸ் தான் வராமல் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி எல்லா கேம்ஸுமே ஒரு 1 இயர் 2 இயர் தாண்டி பிசிக்குமே வரதான் போகுது. ஸோ இதை நான் பிளேஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்கிறத விட ஏர்லி ஆக்சஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது கேம் நாம முதல்ல ஆடலாம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேனே தவிர எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ GTA 6 வர போகுது, அதுவுமே பிளேஸ்டேஷன் 5ல தான் வரும் ஃபர்ஸ்ட். ஆனால் அதுக்கப்புறமா கண்டிப்பாக அது பிசிலையும் வரத்தான் போகுது. ஸோ இதை நான் ஒரு ஏர்லி ஆக்சஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8,000 கேம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு ஆவரேஜா. சரி, இப்போ இந்த பிளேஸ்டேஷன் யூசர்ஸ் எல்லாமே எங்களுக்கு இப்போ இந்த ஏர்லி ஆக்சஸ் எக்ஸ்க்ளூசிவ் கேம் எல்லாம் கிடைக்குது, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். ஸ்டீமை மட்டும் எடுத்துப்போம், ஓகேவா? பிசியில் ஸ்டீம் மட்டும் எடுத்துட்டோம்னா 2023ல மட்டுமே ஸ்டீமில் 14,000 கேம்ஸ் வந்துருக்கு. அதாவது இப்போ கிடையாது, 2023ல மட்டுமே 14,000 கேம்ஸ் ஸ்டீமில் மட்டுமே வந்திருக்கு பிசிக்காக. ஸோ இப்போ 2024 ஆயிடுச்சு, 2025 ஆயிடுச்சு. ஸோ ஏன் 2022ல வந்த கேமாக இருந்தாலுமே நாங்கள் ப்ளே பண்ணுவோம் பிசியில். ஏன்னா இங்கே ஃபுல்லாக பேக்வேர்டு கம்பேட்டிபிள் தான், ஃபுல்லாக ஃபார்வேர்டு கம்பேட்டிபிலிட்டியுமே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அதாவது PS4ல வந்த கேம்ஸை தான் ப்ளே பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம் பிசியில் கிடையாது. 2010ல வந்த கேம்ஸையுமே நாங்கள் ப்ளே பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு கேம் ஃபேமஸ் ஆச்சுன்னா அது 1990ஸ்ல வந்தால் கூட இப்போ Windows 11ல கூட ப்ளே பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ரோடு ரேஷ் 1991ல வந்த கேமை இப்போ கூட Windows 11ல ப்ளே பண்ண முடியும். ஏன்னா அந்த கேம் அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ரிலீஸ் பண்ண கேம் டெவலப்பர்ஸ் அதை கம்பேட்டிபிலிட்டி சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, பிசி எந்தூசியாஸ் இந்த கம்யூனிட்டியில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கம்பேட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்குமே ஒரு கவலையே கிடையாது. ஸோ எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது, எக்ஸாக்டாக கவுண்ட் தெரில எனக்கு. இப்போ இந்த 2023ல அந்த ஒரு கணக்கு மட்டும்தான் கிடச்சிது. 14,000 கேம் 2023ல மட்டுமே இருக்குது. சரி, இப்போ ஒரு 2024-25 எடுத்துட்டோம்னா என்ன ஒரு 30,000 கேம் இருக்குமா அப்படின்னு பிளேஸ்டேஷன் யூசர்ஸ் கேட்டாங்கன்னா இது ஸ்டீமில் வர கணக்கு மட்டும்தான். இதை தாண்டி எபிக் கேம்ஸ்லையுமே சில எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் இருக்குது. இன்னும் சில கேம்ஸ் எல்லாமே அவங்களோட ஓன் லான்ச்சரை யூஸ் பண்ணி அவங்க வெப்சைட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படியுமே ஒரு நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ அதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதே பிசி யூஸராக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், மொபைல் கேம்ஸை கூட என்னோட பிசியில் நான் ப்ளே பண்ணுவேன். அதுக்கு நான் ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் போட்டேன்னா ஆண்ட்ராய்டு கேம்ஸையுமே என்னோட பிசியில் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதோட முடிஞ்சுதா முடியாது. ஸோ என்னால் ஜாவா கேம்ஸை கூட ப்ளே பண்ண முடியும். பிளேஸ்டேஷன் 2 கேம்ஸ், பிளேஸ்டேஷன் 3 கேம்ஸ் அதை கூட எமுலேட்டர் போட்டு என்னால் என்னோட பிசியில் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே பிளேஸ்டேஷன் 4 கேம்ஸையுமே ப்ளே பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப லிமிட்டட். இப்போ தான் என்ன சொல்கிறது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ பிளேஸ்டேஷன் 5ஓட எமுலேட்டர்ஸ் கூட ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிசியில் கிட்டத்தட்ட எண்ட்லெஸ்ன்னு சொல்லலாம், ஒரு அன்லிமிட்டட் கேம்ஸ் எல்லாமே பிசியில் இருக்குது. ஸோ இது கூட கிடையாது, நம்ம ஹேண்ட்ஹெல்டு கேமிங்கில் வர
எல்லா கேம்ஸையுமே ப்ளே பண்ணலாம். நிண்டெண்டோ ஸ்விட்ச் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கூட நம்மளோட பிசியில் எமுலேட்டர் போட்டு ப்ளே பண்ணலாம். ஸோ கேம் லிஸ்ட் லைப்ரரியை பொறுத்த வரைக்குமே இங்கே ஒரு கணக்கே கிடையாது, உங்களால் கவுண்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் நம்மளால் பிசியில் ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போ பிளேஸ்டேஷன் யூசர்ஸ் நினைக்கலாம், சரி உங்களுக்கு லைப்ரரி நிறைய தான் இருக்குது, எவ்வளோதான் கேம் ப்ளே பண்ணுவீங்க, போர் அடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ரெட் ரெடெம்ப்ஷன் 2ல கார் ஓட்டுவோம், போர் அடிச்சதுன்னா ஹெலிகாப்டரை ஓட்டுவோம், லம்போகினி ஓட்டுவோம், டெஸ்லாவை கூட ஓட்டுவோம். ஸோ இந்த மாதிரி மூட்ஸ் போட்டு கூட ஃபன் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்கலன்னா நாங்கள் ஸ்பைடர்மேனே டெட்பூலாக மாற்றிடுவோம். ஸோ GTA 5ல சொல்லவா வேணும். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பஞ்சமே கிடையாது. ஸோ இந்த மோடிங்கிறது பிசியில் தான் இருக்கு. எக்கச்சக்கமான கேம்ஸை மோட்ஸ் பண்ணி இன்னும் பெட்டராக இன்னும் ஃபன்னியாக நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பிளேஸ்டேஷனில் பாசிபிள் கிடையாது. ஸோ இங்கே இந்த கேம் லைப்ரரி இந்த ஃபன்னு எடுத்துட்டோம்னா 100% இங்கே பிசி தான். ஸோ அப்புறமா பிளேஸ்டேஷனில் வர ஹிடன் காஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு 1 இயருக்கு புதுசாக வர AAA டைட்டில் கேம்ஸ் ஒரு 5 கேம் வாங்குறீங்க 1 இயரில். ஸோ அதே நீங்கள் ஒரு 3 இயருக்கு கன்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் 60,000 செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த காசில் உங்களால் ஒரு புது கன்சோலை வாங்க முடியும், ஒரு புது பிசி பில்டே பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு காசை நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ புதுசாக வர AAA டைட்டில் கேம்ஸ் எல்லாமே பிளேஸ்டேஷன்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் அந்த கேம் ப்ளே பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க சொல்கிற காசை கொடுத்து வாங்கி தான் ஆகணும். ஸோ இந்த காஸ்ட்டை பற்றி நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை. ஏன்னா பிளேஸ்டேஷனோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. ஆனால் கேம்ஸ் ரொம்ப ரேராக தான் வாங்குவாங்க, ஏன்னா அதோட காஸ்ட் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காஸ்ட்டை பற்றி யாருமே அதிகமாக நினைக்கிறது இல்லை பிளேஸ்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் சில மல்டிபிளேயர் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணணும்னா அதுக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். ஸோ இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஏன்னா சில கேம்ஸை உங்களால் ப்ளே பண்ண முடியும் மல்டிபிளேயர், ஆனால் சில மல்டிபிளேயர்ஸை ப்ளே பண்ணணும்னா அதுக்குமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வாங்கணும், மந்த்லி காசு கொடுக்குற மாதிரி. ஸோ இது எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல. ஸோ அது மட்டும் கிடையாது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து PS5ல உங்களுக்கு ஒரு டுவல் சென்ஸ் கண்ட்ரோலர் கிடைச்சிருக்குமே, ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா, அதாவது 3 இயரில் ஒரு வாட்டி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜ் ப்ரைஸாக 6,000 செலவு பண்ணணும். ஸோ இந்த பிளேஸ்டேஷன் 5ல இருக்க கண்ட்ரோலரில் மோஸ்ட்லி வர ஒரு இஷ்யூ தான் ஸ்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்ட்ரோலரை ப்ரெஸ் பண்ணாமலே கண்ட்ரோலர் அங்கே ரெஜிஸ்டர் ஆகும், அங்கே மூவ்மெண்ட் தெரியும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் காமனாக பிளேஸ்டேஷன் 5ல வர கண்ட்ரோலர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் 3 இயர்ஸ் ஒன்ஸ் அதை சேஞ்ச் பண்ணால் கூட அதுக்கு நீங்கள் 6,000 செலவு பண்ணணும். ஸோ அதுவே பிசி சைடு வந்தீங்கன்னா பிசியோட கேம்ஸை பார்த்தோம்னா கேம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப சீப்பாக இருக்கும். என்ன சொல்கிறது, AAA டைட்டில் ரிலீஸ் ஆனதுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆனால் பிளேஸ்டேஷன் அளவுக்கு கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்டீம் எபிக் ஸ்டோரை பொறுத்த வரைக்குமே நிறைய கேம்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நாம் ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். எபிக் கேம்ஸை பொறுத்த வரைக்குமே வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீ கேம்ஸ் கொடுப்பாங்க, மந்த்லி ஒன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டான கேம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அடிக்கடி நல்ல கேம்ஸ் கொடுப்பாங்க. எபிக் கேம்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரீசனே கேம்ஸை ஃப்ரீயாக கொடுக்கறனால தான். எஸ்பெஷலி GTA 5 கூட அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ உங்ககிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸை நம்மளால் பிசியில் வாங்க முடியும். 10 ரூபாய்க்கு கூட கேம் கிடைக்கும், 100 ரூபாய்க்கு கூட கேம் கிடைக்கும். அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேட்குறீங்க? ஒரு நாளைக்கு நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பார்த்துட்டு இருக்கேன். சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். என்னடா இது இப்படி பண்ணா நீ எப்படி வாங்குறாங்களாம்? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. ஸோ பிசியில பொறுத்த வரைக்குமே கேம்ஸுக்கு இங்கேயுமே காசு கொடுக்கணும் தான், ஆனால் பிளேஸ்டேஷன் அளவுக்கு நாம காசு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா, இங்க இருக்க லைப்ரரி தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பிசியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட அன்லிமிட்டட் லைப்ரரிஸ் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க காசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கேம்ஸை நம்மளால கண்டிப்பாக செலக்ட் பண்ண முடியும். இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக AAA கேம்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கூட கிடைக்கும். கேம் சேல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பார்க்குற மாதிரி ஒரு மாதம் ஒரு சேல் முடிஞ்சுன்னா அடுத்த மாதம் இன்னொரு நேமில் அடுத்த சேல் வைப்பாங்க. இந்த மாதிரி தான் பிசிலையுமே அடிக்கடி கேம் சேல் எல்லாம் நடந்துட்டு இருக்கான். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஆளுங்கக்கிட்ட காசு இல்லைன்னா கூட ஃப்ரீயாக கேம் எடுத்துடுவாங்க. அக்கா கடை, அண்ணன் கடைன்னு நிறைய கடைகள் இருக்குது. ஈஸியாக ஃப்ரீ கேம் ஃப்ரீயாக கூட டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிப்பாங்க. ஆனால் பிளேஸ்டேஷன் 5ல அது பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில ஹிடன் காஸ்ட் கூட பிளேஸ்டேஷன் 5ல இருக்குது. அதையெல்லாம் யோசிச்சு வாங்குங்க. ஸோ அப்புறமா அப்கிரேட், அப்புறமா லைஃப் ஸ்பேன். ஸோ இங்கே அப்கிரேடு பற்றி பார்த்தோம்னா பிளேஸ்டேஷன் 5 எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் தான். அதில் ஸ்டோரேஜ் வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுவே பிசி சைடு வந்துட்டோம்னா ஈச் அண்ட் எவரி காம்பனண்ட், ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே நம்மளால் ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், 50,000 பட்ஜெட்டில் என்னால் AMDோட 5600 அப்புறமா AMDோட 6600 தான் போக முடியும் அப்படின்னு சொன்னேன்.
ஸோ இதுவே என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் அந்த 6600 கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பதிலாக AMDோட 7600 போவேன். இது இன்னும் என்னோட கேமிங் பர்ஃபார்மன்ஸை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதே மாதிரி நான் போய் பிளே ஸ்டேஷனில் என்கிட்ட இன்னும் ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் PlayStation 6 வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆனால் பிசியில் அப்படி கிடையாது. ஸோ இப்போ 2025 எடுத்தோம்னா 16 GB RAM தேவைப்படுது கேம் ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ இதுவே மேபி 2026 நமக்கு 32 GB தேவைப்படலாம். ஸோ அப்போ மொத்த பிசியுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதில் இருக்கிற ரேமை நான் இன்னும் ஒரு 16 GB வாங்கி போட்டு அப்கிரேட் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி அப்கிரேடை பொறுத்த வரைக்குமே பிசி ஒரு மாஸ்டர் பீஸுங்க. நம்ம கம்ப்ளீட்டாக CPU, GPU, RAM, மதர் போர்டு எல்லாமே ஈச் அண்ட் எவரி கமெண்ட்ஸ் நம்மளால நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பிளேஸ்டேஷனை பொறுத்த வரைக்குமே பை ஒன்ஸ் தான், ஒரு வாட்டி வாங்குங்க, அதோட லைஃப் இருக்கிற வரைக்குமே அதை ப்ளே பண்ணுங்க. ஏன்னா பிளேஸ்டேஷனை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பெருசாக பேக்வர்டு கம்பேட்டபிலிட்டி, ஃபார்வர்டு கம்பேட்டபிலிட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பிசி அப்படி கிடையாது. ஸோ பிசி பில்ட் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எவால்வ் ஃபார் எவர், எப்போவுமே நம்மளால அப்கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஸோ இந்த பிசி பில்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பிசி பில்ட்டை பொறுத்த வரைக்குமே இது ஜஸ்ட் ஒரு கேமிங் மிஷின் மட்டும் கிடையாது, இது ஒரு மல்டி பர்பஸ் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். இதே சிங்கிள் கேமிங் பிசியில் நம்மளால லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும், நம்மளால வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும், நம்மளால ப்ராடக்டிவிட்டி ஆப்ஸை யூஸ் பண்ண முடியும், நம்மளால நம்ம ஒர்க்குக்கு கூட யூஸ் பண்ணி இதில் காசு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கூட இந்த மிஷினை நம்மளால யூஸ் பண்ண முடியும். அண்ட் நம்மளால ஸ்டடி பர்பஸில் கூட ஸ்டடி பர்பஸில் கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிசியை பொறுத்த வரைக்குமே இது ஒரு மல்டி பர்பஸ் டிவைஸ். ஸோ நிறைய யூசேஜ் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம மொபைல் டிவைஸ் அப்புறமா DSLR கம்பேர் பண்ண என்ன சொல்லுவோம், கண்டிப்பாக கேமராவில் DSLR தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மொபைல் ஒரு கேமரா டிவைஸ் கிடையாது, ஒரு மல்டி பர்பஸ் டிவைஸ், நிறைய விஷயங்களா பண்ணலாம். அதே மாதிரி தான் பிசிலையுமே ஒரு மல்டி பர்பஸ் டிவைஸ். ஆனால் பிளேஸ்டேஷன் அப்படி கிடையாது, கேம் பிளே பண்ணலாம், இல்லைனா என்ன பண்ணலாம், போர் அடிச்சா நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம், மூவி பார்க்கலாம், சாங்ஸ் கேட்கலாம், அவ்வளோதான். ஆனால் பிசி அப்படி கிடையாது, ஒரு மல்டி பர்பஸ். நீங்கள் கொடுக்குற காசுக்கு நிறைய விஷயங்களை உங்களால் அதே பிசியில் பண்ண முடியும். ஸோ அப்புறமா நாம் இந்த டாப்பிக்கோட எண்டில் வந்துட்டோம். ஒரு ஃபைனல் டாபிக், பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுதான் ஒரு ஹாட் டாபிக். ஸோ இங்கே இந்த 50,000 ரூபாய் பிளேஸ்டேஷன், அப்புறமா இந்த கேமிங் பிசி, அதாவது 50,000ல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி AMDோட 5600, அப்புறமா RX 6600 கிராஃபிக்ஸ் கார்டு, இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி மோதிட்டோம்னா யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ்டேஷன் தான் வின் பண்ணுங்க guys. நான் உண்மையை தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்குமே ரீசன் இருக்கு, எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ பிளேஸ்டேஷனை பொறுத்த வரைக்குமே அதில் FPS லாக் பண்ணியிருப்பாங்க, 30 FPS, 60 FPS, இல்லைனா ஒரு 120 FPS அந்த கேமில் சப்போர்ட் இருந்தால் உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி FPS லாக் பண்ணியிருப்பாங்க, கேம் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். அது பிசியில் பொறுத்த வரைக்குமே FPS கேப் எல்லாமே நிறைய கேம்ஸில் இருக்காது, அன்லிமிட்டட் FPS, எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பிளேஸ்டேஷன் அப்படி கிடையாது, FPS லாக் பண்ணதுனால கேம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எதுக்காக பிளேஸ்டேஷனில் இவ்வளோ ஸ்மூத்தாக கேம் ரன் ஆகுதுன்னா ஆப்டிமைசேஷன். ஸோ பிளேஸ்டேஷனை பொறுத்த வரைக்குமே இப்போ பிளேஸ்டேஷனுக்கு ஒரு கேம் ரெடி பண்ணுறாங்கன்னா PlayStation 4, PlayStation 5 இதுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு ஹார்ட்வேருக்குமே ஆப்டிமைஸ் பண்ணால் போதும். அவங்களுக்கு தெரியும் இந்த கேம் எந்த ஹார்ட்வேரில் ரன் ஆக போகுதுன்னு. ஸோ அந்த ஹார்ட்வேரில் அவங்க டெஸ்ட் பண்ணி அதை சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த விஷயத்தினாலேயே கேம்ஸ் எல்லாமே பிளேஸ்டேஷனில் நல்லா ஸ்மூத்தாகவும் ஸ்டேபிளாகவும் ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா 4Kல கூட கேம் பிளே ரன் ஆகும், 4K 30 FPS கூட ரன் ஆகும். ஆனால் எல்லா கேம்ஸுமே 4Kல PlayStation 5ஆல் ரெண்டர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கெல்லாம் பவர் கிடையாது. ஸோ அது என்ன பண்ணுன்னா அப்ஸ்கேலிங் பண்ணி தான் 4Kல ரன் பண்ணும். PlayStation 5லையுமே இப்போது அப்ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலான PlayStation 5ல டைனாமிக் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே PS5 Proல அவங்க PSSR யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட நாம பிசியில் யூஸ் பண்ணுற FSR DLSS மாதிரி தான். ஸோ இது அப்ஸ்கேலிங் பண்ணி தான் 4Kல மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸை ரன் பண்ணும். அது ஒன்றும் நேட்டிவ் 4K ரெசல்யூஷனில் ரன் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த கேம் 1080p இல்லைன்னா 2K ரெசல்யூஷனில் தான் ரன் ஆகும். ஆனால் அதை பெருசாக்கி ஸ்கேல் பண்ணி பெருசு பண்ணி 4Kல ரெண்டர் பண்ணி காமிக்கும். ஸோ அது ஒன்றும் நேட்டிவ் 4K கிடையாது. இங்கே PS5 Proல அவங்க ஒரு AI அப்ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஆனால் அதோட ப்ரைஸே ரொம்ப டிஃப்ரெண்ட், 17,000 18,000 கிட்ட போயிடும். ஸோ அந்த லெவலில் நமக்கு அந்த ப்ரைஸில் வேற பிசிஸ் எல்லாம் இருக்குது காம்படிஷன் பண்ணுறதுக்கு. நாம இன்னைக்கு PS5 மட்டும் தான் பார்க்க போகிறோம், டைனாமிக் ரெசல்யூஷன். ஸோ இங்கே கேம் பிளே பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக நான் இங்கே பிளேஸ்டேஷனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்து ஆகணும். ஏன்னா கேம் நல்லா ஸ்டேபிளாகவும் ஸ்மூத்தாகவும் ரன் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறனால தான் நான் சொன்ன மாதிரி தான் அவங்க FPS லாக் பண்ணியிருப்பாங்க. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்குமே ஒரு 2 ஹார்ட்வேர் தான் அவங்களால ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ண முடியும் கேம்ஸ் எல்லாமே. ஸோ அதுவே பிசி சைடு வந்தீங்கன்னா எந்த ஒரு FPS கேப்புமே கிடையாது. நாம தான் மேபி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளால செட் பண்ண முடியும், பிசிலேயுமே 60 FPS இல்லைனா 30 FPSல லாக் பண்ண முடியும்.
ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸில் அந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க. சில கேம்ஸில் டிஃபால்ட்டாகவே லாக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் ஆகும். ஸோ இல்லைனா நார்மலாக தான் ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போது எனக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது, FPS கம்மியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம பிசியில் என்ன பண்ணுவோம், கேம் செட்டிங்ஸில் போய் ஷேடோஸை கம்மி பண்ணுவோம், இல்லைனா டெக்ஸ்சுவல் குவாலிட்டியை கம்மி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மேனுவலாக பண்ணுவோம். அதுவே பிளேஸ்டேஷன் அப்படி கிடையாது. அவங்க ப்ரீசெட்டாக கொடுத்துருப்பாங்க. 30 FPS ஒரு ப்ரீசெட், 60 FPS ஒரு ப்ரீசெட், அந்த இதில் அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவங்க மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா சொல்லியிருந்தேன்ல, இந்த ஹார்ட்வேர் ஆப்டிமைசேஷன் PS4 PS5க்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. ஏன் அது பிசியில் பாசிபிள் இல்லைன்னா, பிசியில் கிட்டத்தட்ட இப்போ நம்ம AMD CPU, AMD GPU, Intel CPU, Intel GPU, AMD GPU இந்த மாதிரி இது எல்லாமே காம்பினேஷன் பண்ணி ஒவ்வொரு பிசி பில்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட இருக்க பிசி Intel + AMD. இதுவே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட Intel + NVIDIA இருக்கலாம், இன்னொருத்தர்கிட்ட AMD + AMD இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட 9100 காம்பினேஷன் இருக்குது. ஸோ இது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது, கொஞ்சம் மேலே கீழே போகலாம். ஆனாலும் ஆவரேஜாக எடுத்தோம்னா 9000 காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன்ஸுக்கு எப்படி அவங்களால கேம் ஆப்டிமைஸ் பண்ண முடியும்? ஸோ அவங்க காமனாக ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. நாம தான் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கேம் செட்டிங்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பர்ஃபார்மன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த 50,000 பிசி இந்த PS5ன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் எல்லாம் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆனால் இங்கே ஆப்டிமைசேஷனில் தான் பெரிய டிஃப்ரெண்ட்டு. ஸோ இங்கே கண்டிப்பாக நம்ம CPU ரொம்ப பவர்ஃபுல் தான், AMD 5600. ஆனால் GPU ஓரளவுக்கு ஓகே தான். ஆனாலும் PS5க்கு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஆப்டிமைஸில் கேம்ஸ் வராது. ஸோ இது ஒரு நெகட்டிவானு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்குமே இது ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா எங்கிட்ட எக்கச்சக்கமான டன்ஸ் ஆஃப் லைப்ரரி இருக்குது. நான் எவ்வளோ கேம்ஸ் வேணாலும் ப்ளே பண்ணுவேன். என்னால் கேம்ஸை மேனுவலாக ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு மெயின் டிஃப்ரெண்ட்டு PlayStation 5லேருந்து பிசிக்கு இருக்க டிஃப்ரெண்ட்டு. மற்றதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க, எல்லா அட்வான்டேஜுமே பிசிக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் சின்னதாக நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். யார் இந்த PlayStation வாங்கலாம், யார் இந்த பிசி பில்ட் பண்ணலாம்? ஸோ இந்த PlayStationங்கிறது ரொம்ப சுலபம் தான். எனக்கு ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணணும், நான் கேம் ப்ளே பண்ணணும். இதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது எங்கிட்ட டிவைஸ் இருக்குது, நான் எடுத்து மானிட்டர் இல்லைனா டிவியில் கனெக்ட் பண்ணுறேன், நான் கேம் ப்ளே பண்ணணும். எனக்கு காசெல்லாம் மேட்டரே கிடையாது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு PlayStation செட் ஆகும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அதுவே நான் கொடுக்குற காசுக்கு எனக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் வேணும், எங்கிட்ட அதிகமாக காசுமே இல்லை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் இல்லாமல் நான் கேம் ப்ளே பண்ணால் மட்டும் பத்தாது, எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கேமிங் பிசி தான். கேமிங் பிசிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம், கம்ப்ளீட் எவாலுவேஷன், அப்படியே அப்கிரேட் பண்ணிகிட்டே போகலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மல்டி பர்பஸ் டிவைஸ். ஸோ இங்கே எது வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் யாருக்கு செட் ஆகுங்கிறதையுமே சொல்லிட்டேன். ஸோ இங்கே நான் பிசி பில்ட் சைடு தான், எனக்கு கண்டிப்பாக கேமிங் பிசி தான். நீங்கள் எந்த சைடு? உங்களுக்கு PlayStation பிடிக்குமா இல்லை கேமிங் பிசி பிடிக்குமாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.